ஹலோ கைஸ், வெல்கம் பேக் வைஸ் எபிசோட. டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா த ரீஇன்கார்னேஷன் அசசின் இன் ஜீனியஸ் வார்டன் அப்படிங்கிற மகால நெக்ஸ்ட் எபிசோட பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்கலாம், போய் பார்த்துருவாங்க. அப்போ தான் நம்ம போடுற கண்டென்ட் வீடியோ உங்களுக்கு புரியும். அதோட நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, முடிஞ்ச ஒரு லைக் பண்ணியிருப்போங்க. சரி வாங்க, நம்ம ரொம்ப வளர்ந்து பேசுறதால டேரக்டாக அன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போவோம். இப்போ ஸ்டார்டிங்கில் மக்கள்லாம் பேசியிருக்காங்க, இந்த வாய்ட் ரிஃப்ட் பற்றி இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் பேசியிருக்காங்க. இந்த ஸ்கில் இவனுக்கு எப்படி இது அற்புதமான ஸ்கில், இதை யாருனாலும் கற்றுக்க முடியாது, இது மறைச்சி தான் வந்துச்சு நான் இந்த ஸ்கில்ல அப்படின்னு சொல்லி மக்கள் அப்படி ஒரு பக்கம் பேசிக்கிறேன். அடுத்து என்ன நம்ம ஹீரோ இருக்கா, இது இம்பாசிபிளான விஷயமா சார், இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் இருக்குது. யார் குரல்னு கேட்டா நம்ம சென்சை தான். நம்ம சென்சை வந்து இப்படி நினச்சிருக்கா, இவன் எப்படி இந்த ஸ்கில்லை கற்றுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம சென்சை வந்து பார்த்துக்கா. ஏன்னா இது சாத்தியமற்றது. ஏன்னா இந்த மாதிரி ஸ்கில்லாம் ஒருத்தவனால மட்டும்தான் கற்றுக்க முடியும், இது எல்லாராலையும் கற்றுக்க முடியாது. அதோட இந்த ஸ்கில்லை அவன் காப்பி பண்ணதோட இந்த ஸ்கில்லை அவனுக்கே சொந்தமாகவும் ஆக்கிட்டான். இந்த மாதிரி ஸ்கில்லை காப்பி பண்ணுறதுலாம் ரொம்ப ரிஸ்க்கான வேலை அப்படின்னு சொல்லி நம்ம சென்சை வந்து சொல்லியிருக்கா. நம்ம சென்சை எப்படி சொல்லிக்கிட்டு சரி என்ன இருந்தாலும் இவனை மாதிரி ஆளுகதே நம்ம கிங் வந்து தேடிக்கிந்தா போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சென்சி நினச்சிக்கிறோம். அடுத்த சீனில் நம்ம சென்சி வந்து இப்போ இந்த இடத்துல போட்டி என்ன முடிவு பண்ணியாச்சு, இப்போ போட்டியில் நம்ம ராஞ்சிகாரன் வந்து வெற்றி பெற்றுட்டாரு அப்படின்னு சொல்லி சென்சி வந்து அலௌன்ஸ் பண்ணிக்கிறார். சென்சி இப்படி அலௌன்ஸ் பண்ணிக்கிற சீனில் அடுத்த சீனில் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோட அம்மா வந்து அங்கேருந்து ஓடியாந்துருக்கா. அதாவது அவ உட்காந்து இடத்துலேருந்து அங்கேருந்து இந்த சின்ன நம்ம ஹீரோ பார்க்குறக்காண்டி முன்னாடி ஏதோ ஓடியாந்துருக்கு. ஆனால் இப்படி ஓடியாந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டா. நம்ம ஹீரோ வந்துட்டு மகனே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அம்மா வந்து கூப்பிட்டுருக்கா. ஹீரோட அப்பா இப்படி கூப்பிட்டு நம்ம ஹீரோ அதே மாதிரி அம்மா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அம்மாவே கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. எப்படி கட்டி பிடிச்சி ரெண்டு பேரும் அம்மா நான் ஜெயிச்சிட்டமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கா. அதே சீனில் நீ சாதிச்சிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அம்மா வந்து சொல்லியிருக்கா. அம்மா எனக்கு அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு முதல்ல பசிக்குது, நம்ம வீட்டுக்கு போவோம்மா, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கா. சரியா நம்ம இப்போ இந்த கிளம்பி போயிடுவோம்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அம்மா சொல்லியிருக்கா. அடுத்த சீனில் அங்கே என்ன நடக்குதுன்னா, அடுத்து நம்ம ரின்னை காட்டியிருக்காங்க. அதே மாதிரி ரின்னோட அப்பா அம்மா வந்து அவன் வந்து ஆட்டில் பார்த்து நீ பரவாயில்ல இது வரையும் ஜெயிச்சது ரொம்ப பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி ரின்னோட அப்பா அம்மா சொல்லியிருக்கா. அடுத்த சீனில் நம்ம பிரான்ச்சு காட்டுனாரு வந்து அவர் சபானிட்டு தான் அந்த இது பிடிச்சிருவா. பிடிச்சிருந்து நமக்கு அதாவது அப்பா முன்னாடி கூடியிருந்தா அப்பா பார்த்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பஞ்சுகாரன் வந்து பார்த்துக்கிருக்கு. அவங்க அப்பா வந்து அவனை பார்த்துட்டு நீ எனக்கும் உதவாண்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அங்கேருந்து கிளம்பி போயிடுவா மனசுக்குள்ள சொல்லிட்டு. இப்படி மனசுக்குள்ள சொல்லிட்டு அவள் கிளம்பி போக அதை பார்த்துட்டு நம்ம பஞ்சுகாரன் அப்பா நெல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பஞ்சுகாரன் வந்து கூப்பிட்டுக்கிருக்க. இப்படி அவர் ஒரு பக்கம் கூப்பிட்டுருக்க. ஒரு இடத்துல திரும்பி பார்க்க நம்ம பாஞ்சிக்காட்ட கொஞ்சம் மனசு உடஞ்சு போய் நின்றுருக்கான். எங்கள் அப்பா என்னை விட்டுட்டு இப்படி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி மனசு உடஞ்சு போய் நின்றுருக்கு. அடுத்த சீன் அவர் இருக்க அந்த அரண்மனையை தான் காட்டியிருக்கா. அந்த அரண்மனையை காட்டிட்டு அடுத்த நெக்ஸ்ட் சீன் என்ன நடக்குதுன்னா, அவர் உள்ள அறையை தாங்க போயிருக்கா. உள்ள அறைக்கு போயிட்டு நம்ம பாஞ்சிக்காட்ட பார்த்து பேசிக்கிருக்கான். அப்பா நீங்கள் என் மேலே அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வச்சுருந்தீங்க, எல்லா நம்பிக்கை நான் வீணடிச்சிட்டேன்ல அப்படின்னு சொல்லி நம்ம பாஞ்சிக்காட்ட வந்து நம்ம அவள் அப்பாட்ட வந்து சொல்லிக்கிருக்காங்க. இப்படி அவள் அப்பாட்ட சொல்லி புலம்பிக்கிருக்க. அடுத்த நெக்ஸ்ட் சீன் அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொல்கிறது இப்போதைக்கு நீ ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லி அவள் அப்பா வந்து நம்ம பஞ்சுகிட்ட வந்து சொல்லியிருக்கா. அவளோட மைண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அவன் மைண்ட்டை சரிப்பா நீங்கள் சொல்லுங்கப்பா என்ன விஷயம், அதாவது நான் அவன்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீ லான்ஜிகாட்டோட நீ நம்பர் 1 வரணும், நீ நல்ல பயிற்சியாளராக இருக்கணும், அதெல்லாம் நீ நல்ல பயிற்சியாளராக இருந்துட்டு நீ முதல் இடத்த பிடிக்கணும், அப்படி பிடிக்க சொல்லி தானே அவனை சொன்னி. ஆனால் நீ என்ன பண்ண கடைசியில் நீ என்னை அவமானப்படுத்துற மாதிரி அந்த இடத்துல பண்ணிட்ட, நான் எல்லாருக்கும் மாதிரி தன்னை குளிஞ்சு நிற்கிற மாதிரி நீ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அவளோட அப்பா வந்து இப்படி சொல்லி கத்திக்கிருக்க. இப்படி வந்து அவர் சொல்லி அங்கேருந்து கத்திக்கிருக்க. நம்ம ஹீரோ பாஞ்சிகார் வந்து கத்திக்கிருக்கா. நீ அவனோட நீ நம்பர் 1 பயிற்சியாளர் மாறிட்டு நீ திரும்பி இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அவர் கத்தி அனுப்பிச்சிட. அப்பா நீ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்க. நீ இந்த இடத்துல இது இப்போ இனிமேல் நிற்காத, என் கண் மேலே நீனா இதுக்கு மேலே என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது, நீங்கள் இந்த இடத்துல இருந்து முதல்ல கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து சொல்லிக்கிருக்க. எது கேட்டோன்னே நான் சரிப்பா நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி நீ கிளம்பி போ, நீ இந்த இடத்துக்கு கெட் அவுட் பண்ணு, முதல்ல நீ இந்த இடத்த வெளியேறு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கும்போது அடுத்த அவன் வந்து அந்த அரண்மனை விட்டு வெளியே வந்து நடந்துருக்கான். அந்த குப்பையான மனுஷனுக்கு முன்னாடி நான் எப்படி தோத்தேன், அவன் என்னையோட ரொம்ப பலவீனம் குறைவு இல்லை, அவன் எப்படி தான் என்னையை ஜெயிச்சான் அப்படின்னு சொல்லி வந்து கொஞ்சம் காண்டில் இருந்துக்கிருக்கேன். நான் எப்படியும் நம்பர் 1 இன்னும் ஆகணும், அவனை நான் தோக்கடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு புலம்பிகிட்டே அப்படியே நடந்துருக்கான். நடந்துக்கிட்டு அதே நான் இருக்க ஸ்ட்ரென்த்து நான் அதிகமாக இருக்கேன், அதோட அவன் பலவீனத்தை ரொம்ப குறைச்சேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டு அப்படியே நடந்துட்டு இருக்கான். நம்ம பாஞ்சிக்காட்டு இப்படி நடந்துக்கிட்டு ஆமாம் நான் எதுக்கு இங்கே வந்தேன் போகிறேன், நான் எதுக்கு நான் போகிற வேண்டிய இடத்த விட்டு இந்த இடத்துக்கு வந்தேன், நான் எந்த ஞாபகத்தில் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு திங்கிங்காக நம்ம பாஞ்சியார் வந்து மனசில் நினச்சிருக்கா. சரி வந்துட்டோம், உள்ளே போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே உள்ளே யாருக்கும் அனுமதி இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது நான் பாஞ்சியார் தான் வந்திருக்கேன், ட்ரைனிங்காண்டி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே உள்ள வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு குரல் கேட்குது. ஒரு நம்ம ஹீரோ அதாவது பாஞ்சியார் வந்து பார்க்குறேன் இந்த தம்புள்ஸ் என்ன இங்கே இருக்குது, சரி இதை வச்சு நம்ம ட்ரைனிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பாஞ்சியார் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு ஒரு பக்கம் இப்படி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு பக்கம் ஒரு இதை பார்க்குறா. என்னது இங்கே என்ன புட்டியில் கும்பிச்சு கிடக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் இங்கே என்ன இவ்வளவு இருக்குது, இவ்வளோ பாக்ஸ் எப்படி இங்கே வந்துச்சு அதுக்குள்ளேயும் அப்படின்னு சொல்லி நம்ம பாஞ்சியார் வந்து பார்த்துருக்கா. எப்படி பாஞ்சியார் பார்த்துட்டு இருக்கும்போது சரி நம்ம போய் எடுத்து தான் பார்ப்போம் சொல்லி பக்கத்தில் போய் எடுத்து பார்க்குறக்காண்டி நம்ம பாஞ்சு காட்டாண்டி நடந்து அந்த கப்போர்டு வந்து திறந்து பார்க்க. அந்த கப்போர்டு திறந்து பார்த்தோன்னா உள்ள அதிர்ச்சி, என்னடா இது அப்படின்னு சொல்லி நம்ம பாஞ்சியார் வந்து ஒரு அதிர்ச்சியை முடிஞ்சுருக்கேன். இது எதுக்கு இவ்வளவு இங்கே அடுக்கி வச்சிருக்காங்க அதுக்குள்ளேயும்,
இல்லை எல்லாமே அவன் தான் வச்சுருந்ததா இல்லை வேறு யாரும் வச்சதா, அதுக்கு இத்தனை ஷூலேஸ் வந்து இங்கே போட்டிருக்கானே அப்படின்னு சொல்லி நம்ம பாஞ்சியார் வந்து பார்த்துக்கிருக்கா. அடே என் ஷூலேஸ்லாம் நான் வாரத்துக்கு ஒரு 2 தடவை தான்டா மாற்றுவேன், இவன் என்னடா வாரத்துக்கு ஒன்று மாற்றிக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, அதுவும் 6 மாதத்துக்கு இவ்வளோதா, என்னால் நம்பவே முடியலடா அப்படின்னு சொல்லி நம்ம பாஞ்சியார் வந்து மனசு நினச்சிட்டு சரி அவன் இவ்வளோ மாற்றினா அந்த அளவுக்கு இவன் ட்ரைனிங் பண்ணானா என்ன, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணானா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பாஞ்சியார் வந்து மனசு நினச்சிட்டு சரி என்ன தான் வைக்கணும் இருந்தாலும் அவன் அந்த அளவுக்கு நான் ட்ரைனிங் பண்ணான். அவன் அது நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணியிருப்பான்னா, நம்ம குடும்பத்து சூழ்நிலையை பொறுத்து அதை ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து விடாமல் ட்ரைனிங் எடுத்தான். சாப்பிடாம இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் மேலே ட்ரைனிங் நம்ம ஹீரோ வந்து எடுத்துக்கிட்டு இருப்பா. இது இப்படி ட்ரைனிங் எடுத்தனா அது நினச்சி பார்க்குறேன், இவன் அவன் குடும்பத்துக்காண்டி இந்த அளவுக்கு நான் அவன் ட்ரைனிங் எடுத்திருக்கான். நான் அது தான் கண்டுக்காமல் நான் அதுக்குள்ள பேசிக்காக எப்போதும் இருக்க மாதிரி நான் இருந்துட்டேன். ட்ரெயின்லாம் அவ்வளோதான் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு இவன் ஒரு செடியை போல் வளர்ந்து வர்றான், ஒரு மலர் போல் வளர்ந்து வந்துக்கிருக்கான். இவன் கண்டிப்பாக இவனோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். நான் எப்படி அவனை வீழ்த்தி ஆகணும், எந்த அளவுக்கு அவன் ஸ்ட்ராங் ஆகணும் அந்த அளவுக்கு நானும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாஞ்சியார் வந்து மனசே நினச்சிட்டு சொல்லியிருக்கா. சரி ஓகே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குவோம் இனிமேல் அப்படின்னு சொல்லி பாஞ்சியார் நினச்சிட்டு சரி இங்கேருந்து முதல்ல கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறக்காண்டி அவள் போயிருக்கா. சரி இருக்கா அவன் அந்த இடத்துல தானே உட்காந்து ட்ரைனிங் பண்ணுறான், இந்த தம்பிள்ஸ் வச்சு தானே எத்தனை ட்ரைனிங் எடுத்திருக்கான், இந்த தம்பிள்ஸில் அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பாஞ்சியார் வந்து அதை தூக்கி பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த இதை தூக்கி பார்த்துட்டு இது என்ன இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, இவ்வளோ வெயிட்டாக ஹார்ட் ஒர்க் வச்சு அவன் தூக்கி இருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பாஞ்சியார் நடந்துட்டு சரி நான் இந்த இடத்துக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஞ்சியார் வந்து அந்த இடத்துல வந்து கிளம்பி போய்க்கிருக்கா ஒரு பக்கம். இப்படின்னு அவர் அந்த ஒரு பக்கம் நடந்து போய்க்கிருக்கா. அப்படியே மனசு நினச்சிருக்கா சரி இவனோட ஹார்ட் ஒர்க் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் இவன் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ட்ரைனிங் எடுக்கிறான், என்னதான் இருந்தாலும் நானும் அதுமாரி ஹார்ட் ஒர்க் பண்ணி நானும் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாஞ்சியார் வந்து மனசில் சொல்லிக்கிட்டு அப்படியே அங்கேருந்து நடந்து போய் நிறையா போய்க்கிருக்கா. அப்படியே இப்படி நிறையா போகிறதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் சீனில் என்ன இருக்குன்னா, நம்ம ஹீரோ வந்து அதாவது ஒரு சிஸ்டம் பார்த்துன்னு அதை என்னமோ டைப் பண்ணியிருக்கான். நான் அவன்கிட்டேருந்து தோற்று போகிறேன், என்னோடய பேர் என்னன்னு எனக்கு தெரியாது, இதில் விட என் பேரை நீ கேட்டுக்கிட்டு என்னடா பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உன் பேர் என்ன இருந்தாலும் அது நல்லா தான் இருக்கும் உன் பேர் அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் உன்னைய மாதிரி ஒரு ஸ்பிரிட்டானது எனக்கு இப்போ கிடச்சிருக்கு, அது வரையும் ரொம்ப இது ஆச்சரியமாக தான் இருக்குது, ஏன்னா இந்த மாதிரி ஸ்பிரிட்லாம் ஒரு சில பேருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லியிருக்கும்போது அடுத்து நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ வந்து கல்டிவேஷன் தான் பண்ணிக்கலாம். கல்டிவேஷன் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கா, அதாவது ஒருத்தரோட மனநிலையை பொறுத்து அவரோட கல்டிவேஷன் ஸ்பீடாக தான் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி தான் எனக்கு என்னோட மனநிலையை பொறுத்து தான் என்னோட கல்டிவேஷன் ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆனிச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பிரிட்டானது நம்ம ஹீரோட்ட வந்து சொல்லிக்குது. என்னோட பேரை நீ தெரிஞ்சுக்கிட்டு அப்படி என்ன தான் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி நான் அந்த ஸ்பிரிட் வந்து நம்ம ஹீரோட்ட உன் பேர் என்ன இருந்தாலும் அது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்பி நம்ம ஹீரோ போய்க்கிருக்கா. அடுத்த சீன் நம்ம ஹீரோவில் இருக்க அந்த மாளிகையை நம்மளும் கட்டியிருக்கா. நம்ம ஹீரோ அந்த மாளிகை எடுத்து பார்த்துக்கோ அவங்க ஹீரோட அம்மா வந்து கூப்பிட்டுருக்கா. சரி வா சாப்பிட போவோம் அப்படின்னு சொல்லிட்டான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கா. அடுத்த சீன் உங்களை வந்து அதாவது கிங் வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து சொல்லியிருக்கா. அதாவது சர்வெண்ட்டுங்கிற ஒருத்தர் சொல்லியிருக்கா. என்னாச்சு என்ன எதுவும் ப்ராப்ளம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்கும்போது இல்லை நான் எந்த ப்ராப்ளம் இல்லை, அவருக்கான வெகுமதி வந்து வழங்கப்படுறது அதனால அவரை நான் இந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவண்ட் வந்து சொல்லியிருக்கா. அடுத்த சீனா அந்த கிங்கை நம்மளை காட்டிக்கலாம். கிங்கா உனக்கு நான் கொடுக்குறதுக்கு எனக்கு இதுவாக இருந்தாலும் நான் வாக்குறுதியை கண்டிப்பாக நான் கடைப்பிடிச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிங்கை வந்து சொல்லிக்கிருக்கா. சரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கிங்குக்கு மரியாதை வணக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து வணக்கம் வைக்கிறா. வணக்கம் வச்சுட்டு நம்ம ஹீரோ சொல்லிக்கிருக்க உனக்கான வெகுமதி நான் இப்போ தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம கிங்க சொல்லியிருக்கா. இதோட இந்த சாப்டரானது முடியுது. அடுத்து ஒரு நல்ல சாப்டர் சந்திப்போம். அது வரைக்கும் பை காய்ஸ்.